மாணவர்களினுடைய எதிர்காலத்தோடும் உயிரோடும் விளையாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. சார் இது காலாகாலமா நடந்துட்டு இருக்கிறது. இது அது உண்மைதான். மாணவர்களை நம்ம பறி கொடுக்க கூடாது. மாணவர்களை அப்படி டென்ஷன் ஆக்குறதே இப்ப பேச வந்திருக்காங்களே இவங்கள போன்றவர்கள் தான். இவங்க டென்ஷன் படிக்க விடாம படிக்கணும். அதுக்கு பேர் வந்து டென்ஷன் இல்லையா? பிரின்ஸ் கஜேந்திர பாபுவோ சூர்யாவோ அல்லது திமுகவோ பீகாருக்கும் குஜராத்துக்கும் போய் மாணவர்களை டென்ஷன் ஆக்குனாங்களா? சார் இல்ல கேளுங்க சார், கொஞ்சம் என்ன பேச விடுங்க. எனக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்க சார். மாணவர்களை நாம வந்து ட்ரெயின் பண்ணணும். மாணவர்களை அந்த சின்ன வயசுல ஆணி அடித்தார்கள் பதியக்கூடிய வயசுல அவர்கள் படிக்கும் பொழுது எந்த சவாலையும் எதிர்கொள்ள, உலக சவால்களை எதிர்கொள்ள மாணவர்களை நீங்கள் தயார்படுத்தணும், பெற்றோர்கள் தயார்படுத்தணும், கஜேந்திரன் போன்ற கல்வியாளர்கள் தயார்படுத்தணும், டாக்டர் ரவீந்திரநாத் போன்றவர்கள் தயார்படுத்தணுமே தவிர அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி காலம் தான் அவங்க பேசுறது. ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் திமுக, திராவிட கழகம், திமுக அதே நிலையில இருக்காங்க. பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் நாங்க செய்வோம். அதைத்தான் இந்த மாநிலத்தோட மட்டும் நிறுத்தாம அவங்க பல மாநிலங்களுக்கு ஸ்பிரிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்தையும் சேர்த்துக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், தனி மரம் தோப்பாகாது. ஒரு தோப்புனா நிறைய தென்னை மரங்கள் இருந்தா தான் தோப்பு. இந்தியா அதை போல தோப்பு. உலகமே அப்படி பாக்குறது. நீங்க அப்படி தனிச்சு பேசாதீங்க, உங்க கருத்துக்களை மட்டும் பேசுங்க. இதுல எடுத்த நடவடிக்கை சரியா தவறா, இந்த நடவடிக்கை இன்னும் போதலன்னா அதுக்கு யோசனையை சொல்லுங்க. இதை விட்டுட்டு செருப்பு அந்த மாதிரி காலவட்டத்திலே நிக்கிறாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. படிச்சவங்களா இருக்காங்க, அதான் பெரிய பிரச்சனை. டாக்டர் பதில் சொல்லிட்டு